அடுத்ததாக இந்த சுக்கிரதோஷம் நிவர்த்தி ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்தலங்கள் இருந்தாலும் முதல்ல நான் சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து சுக்கிரனே வந்து வழிபட்ட ஸ்தலம்னு சொல்லலாம். அதே சுக்கிர தோஷ நிவர்த்தி ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சனூர். ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்துல வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடம். சுக்கிரன் அங்கே பலம் இழந்தோ இல்லை பலமற்று இருந்துச்சு அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள்லாம் தாம்பத்தியத்தில் குறைவுகள் ஏற்படும். அதனால தான் நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன். திருப்பெருவையிலூரில் வந்து பார்த்திங்கன்னா மணக்கால் ஐயம்பேட்டையில் போய் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு 24 நெய்தீபம் ஏற்றி வழிபடும்பொழுது நல்ல தோஷங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, ராகு கேது சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் இருக்கலோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு முழுமையான பலன்களை எடுக்க முடியும். யாராவது சொல்கிறத கேட்டிங்கன்னா எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு வராது.